Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா அப்படினு இப்பதான் ஆரம்பிக்கிறோம் நாங்க நடுவுல பல சில வேலைகள் எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் யாருக்குமே எதுவுமே காட்டவே இல்லை நாங்க இப்பதான் பாப்பாவை பிக் பண்ண ஒண்ணு எங்க இருந்து பிக் பண்ணோம் பாப்பாவை செட்டிநாடு காலேஜ்ல இருந்து பிக் பண்ணோம் அப்படியே அது பெரிய ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணிட்டு வருது பாப்பா சோ அதனால பிக் பண்ணிட்டு அப்படியே அவ்வளவு தூரம் வந்தாச்சு செட்டிநாடு காலேஜ் வரைக்கும் அப்படியே நம்ம வீடியோவும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் கேட்டுட்டே இருக்கீங்க என்னன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்னலாம் வீடை பத்தின அப்டேட் பேபிமா கொடுக்குது நம்ம ஏரியா எப்படி இருக்குதுன்னு அப்படியே சுத்தி பாத்துக்கலாம் ஓகே நிறைய பேர் கேட்டீங்க நீங்க வீடு புக் பண்ணல தானே நீங்க ப்ரமோஷன் தானே பண்ணீங்க ஏங்க நாங்க ஏங்க காசை கொடுத்து வாங்கிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணலாம் நாங்க காசு கொடுத்து வாங்கி நாங்க இருக்கிறது தான் புக் பண்ணோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதனால நாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணலை ஏன் அப்படின்னா அந்த கெரையன் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆனதுனால அவங்க சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்க இப்போ நிறையா போகும் நாங்கள் பேசியிருக்கோம் ஏதோ கேஸ்லாம் போட்டிருக்கோம் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஓகே 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 நாங்கள் மண்டே ஆட்டின்னு வந்திருக்கோம் அது அவரு வேற யாரும் போட்டிருக்காங்க கிரிடாய் ஓவரா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் கிரிடாய்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அது ஏதோ அங்க பிரச்சனை போயிருந்தது அதனால வெயிட் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி பண்ணி அடுத்த மாசம் கிரையம் வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த மாசம் முடிஞ்சிடும் சார் இந்த ஏதோ 10ஆம் தேதி ஏதோ என்ன சொன்னாரு அப்படின்னு என்னமோ சொன்னாரு அது எங்களுக்கு ஒன்றும் புரியல சார் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் கூப்பிடுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் சொல்றோம் மேடம் டேட் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பேலன்ஸ் எல்லாமே நம்ம பேமெண்ட் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணியாச்சு இப்போ ஏஆர்ஆர் இ பிளாக்ல யாரும் வரல அப்படின்னு கேட்டோம் மேடம் எல்லாத்துக்கும் ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருக்குது மேடம் எல்லாருமே மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே லீவ் இல்ல அந்த டைம்ல ஷிஃப்ட் ஆகி வருவாங்க அப்பதான் இங்கெல்லாம் ஸ்கூல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம் சொந்த கதையை பேச நாங்க எங்க சொந்த கதையை பேச அப்படியே டைம் 1 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சுத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன வாக்க காப்பாத்திட்டு இருக்கேன் சரியா எப்படி என்ன வாக்குப்பா என்ன வாக்கு காப்பாத்தினுங்கற நான் சொன்னேன்ல வருஷம் ஃபுல்லா சாரி கட்டுவேன் அப்புறம் வீட்டுல சமைச்சு சாப்பிடுவேன் ஆனா அதுல ஏதோ சூனிய வச்சு என்ன வச்சுட்டுறாங்க யாருன்னு தான் தெரியல சுத்தமா முடிய மாட்டேன் ஒண்ணு போனா ஒண்ணுன்னு எனக்கு ஏதோ வந்துனே இருக்கு சுத்தி அடிக்குது ஆனாலும் விட மாட்டேன் நான் பிரிஸ்கா இருக்கணும்னு எந்திக்கிறேன் பட் ஆனாலும் என்ன அப்படியே அமுக்குது முடியாது விட மாட்டேன் நீ வெறும் கால்ல கீழே நடக்காதுப்பா மண் எடுத்து சூனியம் வச்சுட போறாங்கப்பா இன்னைக்கு தெரியல வீட்டுல அவ்வளவு அப்படியே வேர்க்கு வரதுனால அவ்வளவு டயர்ட் ஆச்சு பேபிமா ஒரு நாளும் டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கா ஏஞ்சி வந்துட்டேன் சரி என் சாரி பத்தி பேசுவோம் எப்படி இருக்கு என் சாரி எப்படி இருக்கு என் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சாரி நல்லாதான் இருக்குது ஆண்டி நீ எனக்கே ஆன்டி ஆயிட்டப்பா இந்த சாரியில பாரு உடம்ப குறைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ண மாட்டேன் ஒரு மாசம் நான் நினைச்ச மாதிரி உடம்ப குறைக்கிறேன் ஆமா இன்னைக்கே என்ன பண்ணோம் நம்ம சாம்பார் சாப்பாடு தானே சாப்பிட்டோம் வெஜிடபிள் தானே சாப்பிட்டோம் அப்போ உடம்பு எனக்கு குறையும் ஒன்றும் குறையாது எனக்கெல்லாம் குறைஞ்சிரும் சட்டுன்னு எனக்கு குறைஞ்சிரும் நான்வெஜ் கட் பண்ணாலே எனக்கு குறைஞ்சிரும் கட் பண்ணாதானே குறையும் நான் கட் பண்ணிடுவேனே சரி பார்க்கலாம் என்ன சிக்கன் சாப்பிடுவேன் சிக்கன் புரோட்டீன் அதனால ஒன்றும் குழம்பு சிக்கன் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் எனக்கு 65 பிடிக்கவே பிடிக்காது ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் எனக்கு பிடிக்காது அதனால அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்புறம் எனக்கு தேவை 4 சிக்கன் 4 எலும்பு அது போட்டா போதும் நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி நாய்க்கு அதுதான் நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி தானே அப்படியே இருந்துட்டு போட்டு சரி ஓகே வா நாயா ஓகே வா எங்க கூட்டிட்டு போற அடுத்தது எங்க கூட்டிட்டு போற ஒரு புள்ள பாவம் நம்மள நம்பி கூட வந்திருக்குது வர பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போகுது நான் பாரு ரெடி ஆகி வந்திருக்கேன் நான் மால் கீழே ஷாப்பிங் எல்லாம் எங்கேயும் கிடையாது அந்த புள்ள என்ன பண்ணுவ நீ இல்ல நம்ம கூட இழுத்துன்னு வா 2 உருவமா நீ உட்காந்துக்கிற உருவம் மட்டும் பின்னாடி தெரியுது பா நீ அப்படி இப்படி ஆடினா மூஞ்சி தெரிஞ்சிடும் அப்படியே இருக்கணும் நீனு மூஞ்சி தெரியுது நீ தலையை இப்படி இழுக்கிற எங்கேயும் இல்லைப்பா வாப்பா வாப்பா இப்போ நம்ம வீடுலாம் பாருப்பாங்க
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் தான் வந்து டாக் கூப்பிட்டு வாக்கிங் போகிறாங்க எல்லாரும். பார்க் அங்க ரெடி பண்ணல, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்ளீட் ஆனதானே பார்க் கடைசியா வரும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கம்ப்ளீட் ஆகாதனால வந்துட்டு அவங்க வந்து இதுதான் பார்க்கு, வாக்கிங் பார்க்கு, இதுதான் வாக்கிங் போற இடம், இதுதான் வந்து நாய்க்கு வாக்கிங் போற இடம். அவங்க விளையாடுறாங்க பாரு, செட்டில் கார்க்ல ஏதோ விளையாடுறாங்க பாரு பின்னாடி. இங்க ஆமாப்பா, ஷட்டில் கார்க் இல்லப்பா, வாலிபால்ப்பா, சரி பேஸ்கெட் பால். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறாங்க. ஓ, இங்கே வந்தால் ஜாலியாக பேஸ்கெட் பால். ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னும் முடிஞ்சிடும், மிக விரைவில் முடியும். நம்ம இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இங்கே வருவோம், குடி இங்கே வந்துடலாம். 1 இயர் ஆகட்டும். நம்மளது இப்போ கேஸ் போயின்னுக்குது இல்லை நம்ம வீடு, அதனால் அதையும் வாங்கிக்கிட்டு இங்கே வருவோம், அதை வாடகைக்கு விட்டு. இதை பார்த்தீங்களா பில்டிங் தெரியுதா? இங்கே பாருங்கள், எல்லாம் பசங்களாம் ஜாலியாக பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 18வது மாடி 19 மாடி இருக்குது டோட்டலாக இதில். பா 2 எலும்பு துண்டு, எலும்பு துண்டில் 2 எலும்பு துண்டு கொடுத்துரு இந்த நாய்க்கு. கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. ஆடு அதில் கால் ஏட்டிடுமா? ரெண்டும் ஒரே ஹைட்டு தானே. ஒன்றும் ஆகாது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடுப்பா. ஒன்றும் விழாதுப்பா ஆடு. பூச்சிலாம் பேபிமா சின்ன வயசுல இருக்கும் போது அதை கொன்னு புதைச்சிருக்குதான் பாருங்க. எவ்வளோ ஒரு இது. சின்ன பிள்ளைல விளையாண்டதுப்பா, இங்கதான்ப்பா பாக்குறேன். சின்ன பிள்ளையில அதை பிடிச்சி சித்திரவதை பண்ணிட்டு விளையாடுறேன். சென்னைக்கு வந்து வெளியில இப்பதான் நான் பாக்குறேன். இல்ல எங்கப்பா பட்டர்ஃப்ளை இருக்கு? பட்டர்ஃப்ளை எல்லா பக்கமும் இருக்குதுப்பா. இப்பெல்லாம் கூன்ல அடிச்சு காட்டிட்டு இருக்காங்க பட்டர்ஃப்ளைய. இல்ல நம்ம ஏரியால பார்க்கலாம் இருக்குது. நம்ம ஏரியால இல்ல, ஆனா நான்லாம் நிறைய இடத்துல பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது. ரீல்ஸ் பிராக்டிஸ் வேற லெவல்ல பண்ணிட்டு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ரீல்ஸை 2 நாளா மறக்காம நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இதே பாட்டுக்கு பேபிமா டான்ஸ் ஆடும் இதே லொகேஷன்ல. ஓகே. அம்மா இந்த பக்கம் ஆடுது, பொண்ணு அந்த பக்கம் ஆடுது. யார் நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்தா ரெண்டும் சுமாரா தான் ஆடுது. இருப்பா, ஆடுப்பா, ஆடு மகளே ஆடு. வானம் இடியும் வரை ஆடு, பூமி உடையும் வரை ஆடு. எல்லா சின்ன பொண்ணும் சேர்ந்து கல்லெடுத்து அடிக்க போதுங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனாவது மாடியில் அங்கே ஆள் நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க. 3 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாட்டுனுக்குதுங்க. அங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது பேபிமா. கமான் பிராக்டிஸ் பண்ணு. இன்னும் 2 மினிட்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி ஆடணும் நீனு. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து வேற பேபிமாவை பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பயந்துடாதீங்க. சாரி அள்ளி முடிஞ்சிருச்சு பேபிமா. அவங்களே பாட்டு பாட ஆரம்பிச்சுவாங்கப்பா. அவ்வளோ நேரம் ஆடினுக்கிற நீனு. ஒரு 4 ஸ்டெப்பு போடுறத விட்டு ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட்னா சொல்ல, அப்படியே ஆங்கிள் மாத்திடுவேன் நான், கேமரா ஆங்கிள். என்னப்பா யோசிச்சுன்னுக்குற? விண்டோ ஷாப்பிங் கைஸ், விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங். நோ ஷாப்பிங். ஏன் நீ புடவை கட்டிட்டு வந்ததுனால மாலுக்கு வந்திருக்கியா? ஆமா, எல்லாருக்கும் ஒரு கிளான்ஸ் காட்டலான்னு. எப்ப
எப்போ பார்த்தாலும் என்ன வெஸ்டர்ன் வேர்லேயே பார்க்குறாங்க. அவங்க வெஸ்டர்ன் வேர்லேயே நான் பார்க்குறாங்க, அழுத்து போயிருப்பாங்க. ஓஹோ, வெஸ்டர்ன் வேரில் பார்த்து அழுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால நீ சாரி ட்ரெடிஷ்னல் வந்துருக்கிற. ரைட்டு. அதனால ட்ரெடிஷ்னல், அதனால வந்துட்டு இப்போல்லாம் வந்து வெஸ்டர்ன் வேர்க்கெல்லாம் போகக்கூடாது. சத்தம் கேட்கல, சத்தமா வெஸ்டர்ன் வேருக்கு போகக்கூடாது. சத்தமாலாம் வராது. வெஸ்டர்ன் வேருக்கு போகக்கூடாது. நம்ம இப்போ போய் புடவை பார்க்க போகிறோம். இங்கே எங்கே மாலில் புடவை இருக்கு, மக்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னத்த புடவைய அங்கே விற்கிற புடவையெல்லாம் எடுத்து புடவைக்காரி மாதிரி காட்டுனுங்க போறியா? சரி, ஓகே, வந்து காட்டு. எங்கே போக போகிற? முதல்ல ஸ்பாரில் போய் பார்க்க போகிறேன். ஸ்பாரில் ஏது புடவை? ஆயா கட்டுற புடவை தான் இருக்கும், பரவாயில்லையா? buy one get two free ஆமாப்பா. இதுல ஒன்னு எடுத்துக்கவா? என்ன யூஸ் பண்ணுவ அதில்? இதுல ஒன்னு எடுத்துக்கிறேன், அந்த ரெட்ல ஒன்னு எடுத்துக்கிறவா? அதான் என்ன யூஸ் பண்ண போற? ஏதா போட்டு வைப்பேன், ஏதா செய்வேன். எவ்வளோ இது? 100 ரூபாவா? ஆமா, ஒன்று 100 ரூபாய், ஒன்று 300 ரூபாய். பை ஒன் கெட் டூ ஃப்ரீன்னு போட்டிருக்கு. 300. அப்படி சொல்லு. வெய். எங்கப்பா பாப்பா எங்க போச்சு? நீ எங்க சுத்தினுங்கிற? நிறைய பேர் வந்து என்ன வந்து பிளாஸ்டிக் டப்பால மாவு கலக்காதீங்க சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? அதனால வந்து சில்வர் குண்டா வேணும். எனக்கு பெரிய ஒரு சில்வர் வீட்டுல நிறைய சில்வர் குண்டா மேல போட்டு வச்சிருக்கிறேன் நான். பா உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் மேல போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து என்ன கல்யாண சீர் வச்சு சாமானமா? என்ன அப்படி இப்படி வச்சுருக்காங்க. இதுவா பாரு. இல்ல இல்ல, இந்த மாதிரி அடுக்கு டப்பா வேணும். இது பெரிய அடுக்கு. இதுல மாவு கலக்கி வைக்கணும். அது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 2060 ரூபாய். என்னப்பா இப்படி விலை ஏறி போச்சு? நான் பிராஸ்லேயே வாங்கிடுவேன்ப்பா 2060 ரூபாய்க்கு. இப்போ அதில் உன் சைஸே இல்லைப்பா, உன் சைஸே இல்லை. அது என்னது? அது மூக்கத்தோட கச்சீஃப் நிறைய நீ வாங்கிட்ட. கஃப்தான் அது சின்ன பசங்க போடுறதுப்பா, நீ போடுறது இல்லை, நீ வேடிக்கை பார்க்கறது. வீட்டுக்குள்ள போட்டுருக்கு நல்லா தானே இருக்கும், நைட்டி மாதிரி. நல்லா இருக்குல்ல? ஓகே, ஒரு வாட்டி போட்டு நல்லா பிஞ்சு கைக்கு வர போகுது. இல்லப்பா நல்லா தான் இருக்கு. அது என்னது? இதுவா? அது இது ஜிமிக்கியா? நல்லா இருக்குல்ல இது? எஸ். ஒயிட் வச்சிடலாம். ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? ஷாப்பிங் சேலஞ்ச். ஷாப்பிங் சேலஞ்ச். போர் அடிக்குது, என் ஃப்ரெண்டு வேற கூட இருக்கா, சரி தான் வாங்கிக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னா புரியல பாப்பா. இதில் உனக்கு அந்த இதுக்கு சாரிக்கு போடுற மாதிரி செருப்பு எதுவுமே இல்லையா? ரெண்டுமே எனக்கு ஐ லைக் இட். ரெண்டுமே எனக்கு சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கு. காசுது ரெண்டும் நான் இதை வெளியிலேயே பார்த்துட்டேன். நான் எதாவது வாங்கிக்கிறேன், எனக்கு எதாவது வாங்கி கொடுத்து ப்ளீஸ். தெரியும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எதுக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேன்? எதுக்கு? என்ன வாங்கி கொடுக்கல? சும்மா அப்படியே மாலை சுற்றி வாங்க, கீழே கிடக்குதான்னு பார்த்துக்கினே தேடிட்டு வாங்க. நான் 3 செருப்பு பாட் பண்ண போறேன். 2 செலக்ட் பண்ணிட்டேன், இது 3வது. எப்படி இருக்கு சொல்லு? நல்லா தான் இருக்கு. அடுத்த சைஸ் இருக்கேன். அதெல்லாம் கிட்ஸுக்குப்பா. இதெல்லாம் கிட்ஸுக்கு தெரிதா உனக்கு? அப்போ இங்கே கோட்டானுக்கு என்ன வேலை? வா போகலாம். டப்பாவாக பார்த்துனுங்கிற தட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஸ்பாரை விட்டு வெளில இழுத்துன்னு வந்துட்டேன். செருப்பை பார்க்குதுங்க, ஒன்று ட்ரெஸ்ஸை பார்க்குது, என்னென்னமோ இருக்குது அங்கே ஸ்பாரில். அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெடி பார்த்து தூக்கி நின்றுட்டு இருந்ததுங்க. கிளம்பு காற்று வரட்டும். என் கண்ணெல்லாம் இருண்டு எனக்கு தூக்கம் வருது. ஏன்னா நைட்லாம் நான் தூங்கலை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, கிளம்பலாம் அப்படின்ட்டேன். ஸோ அதனால் எல்லோரும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் எங்கேனாச்சும் கூப்பிட்டு போய் பெட்டி கடையை காட்டுற மாதிரி எதையா காமிச்சிட்டு இழுத்துன்னு போயிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து மெரினா மால்ல இருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்து குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். காரில் டிராஃபிக்கில் ஊறுதுண்டு கஷ்டப்பட்டு கருமாதிரி பட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து வராதியமா மணி இன்னைக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 9 மணிக்கு நான் செய்கிற வேலையை பாருங்க. எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தா வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றேன்னு பாருங்க. நீங்க கையை வெட்டிக்காதீங்க. வெட்ட மாட்டேன். பிள்ளைங்களுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் ஷவர்மா, சரியா? அதுங்க சாப்பிடுதுங்க. அவன் சாப்பிட்றான், இவன் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. நான் வந்து எனக்கு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுட்டேன்னா காலையிலேக்கும் எனக்கு ஆயிடும். நான் ஆட்டின மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம், அதுல கொஞ்சம் இருக்குது, பெரிய பாத்திரத்துல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு குட் கேல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் போட்டு நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுட்டு தோசை சுடும்போது பார்ப்போம் ஃப்ரெண்ட். யாரெல்லாம் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது கோயம்புத்தூர் ஃபேமஸ், கொங்கு நாட்டு ஃபேமஸ் அப்படின்னு நான் நினைச்சுன்னு இருக்கிறேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து எங்க வீட்டுலதான் அதிகமா செய்வாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கடைகள்லயுமே கிடைக்கும். பாட்டியம்மா மெஸ்ன்னு பாத்திருப்பீங்க ஆர்எஸ்புரத்துல, அங்க மட்டும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வச்சிருப்பாங்க. அங்க கிடைக்கும் இந்த பஜ்ஜி. அதனால யாரெல்லாம் இது வீட்டுல செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இத போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பெண்ணாவே உணர்றேன். எதை போட்டதுக்கு அப்புறம்? நைட்டியா? ஓ, நீ இவ்வளவு நேரம் சாரியில இருந்தியா, அதுக்கு சொல்றியா? ஓகே ஓகே. முடியல சாமி, இழைச்சிட்டேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என் ஜாக்கெட்ல லூஸ் ஆயிடுச்சு, இப்படியே தொங்குது. எனக்கு காண்டா இருந்தது இன்னைக்கு. சரி, எரிச்சலா இருந்தது. நீ ஏன்பா அப்படியே சோகமா செய்ய? பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தெல்லாம் தூங்கவே இல்லை. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்து இறந்துட்டாரு. அதனால நேற்று நைட்டு ஃபுல்லா அங்க இருந்தாரு, காலையில ஃபுல்லா அங்க இருந்தாரு. இப்பதான் வந்துட்டு வீட்டுக்காக நம்ம போகணும், அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போனோம். போயிட்டு இப்ப வந்து முடிச்சு இப்ப டிஃபன் சாப்பிடறோம். அதனால டயர்டா இருக்கு. அவளுக்கு தூக்கம் வருதா? நல்லா டைட்டா சாப்பிட்டாதான் தூக்கம் வரும். அதை நினைச்சே கவலை ஆயிடுச்சு எனக்கு. இப்போ என்னதுடா டைட்டா சாப்பிடுறது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் டயர்ட்ல தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வேகமா வந்து எழுப்பிச்சு, சாப்பிடுறியா இல்லையா அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து சாப்பிட்றேன்னு எழுந்து உட்காந்துட்டேன். என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் தோசை, இது வந்து கத்திரிக்காய் கொத்து, கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு. நல்லா இருக்கும் இது காம்பினேஷன். நம்ம சீஸ் தோசை வரையா, அதனால வேற லெவலில் இருக்குது. சாப்பிட்டு ஓடி போய் டப்புன்னு நான் படுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.